இந்தியாவுடைய பணக்கார கட்சியாக பாஜக தான் இருக்கு. சும்மா தங்களோட கவனத்துக்கு கொண்டுட்டு வரேன். சொல்லுங்க. இந்தியாவில வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பணக்கார கட்சியாக வந்துட்டு இப்ப பாஜக தான் இருக்குது. அது என்ன மர்மம்னு எனக்கு புரியல. இல்ல பணக்கார கட்சி இல்லைங்க, உலகத்திலே பணக்கார கட்சிக்கு பாஜகவே இருக்கட்டும். இந்தியாவில உலகத்திலேயே அது ஒரே ஒரு ஆத்தரைஸ் பர்சன் யார் சொல்லுங்க? மோடி மட்டும் தான் காரணம். இல்ல இல்ல, ஒரு ஆத்தரைஸ் பர்சன். அந்த அவ்வளவு பணம் இருக்கு இல்லையா, அந்த மொத்த பணத்துக்கும் ஆத்தரைஸ்ட் பர்சன் யார்? தெரியலீங்களா சார், சொல்லுங்களேன் சார், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா யாருக்கு அது வந்து ஒரு யாருமே கிடையாதா? இந்த அமைப்பு வந்து ஒருத்தரால ஹேண்டில் பண்ண முடியாது, ஒருத்தருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு தகுதியும் கிடையாது, ப்ரூஃபும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நலத்திட்டங்களுக்காக கட்சியில வந்து நான் சொல்றேன், உலகத்தினுடைய கட்சியா கூட இருக்கட்டும்ங்க, ஒரு குடும்பத்தால கொண்டு போக முடியாது. நரேந்திர மோடி அவர்களாலேயோ திரு அமித்ஷா அவர்களாலேயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய நட்டாஜி அவர்களாலேயோ யாராலையுமே தனியா என் குடும்பத்துக்காக அந்த பணம் கொண்டு போக முடியாது. அந்த நிலைமை இந்த திமுக இருக்கா? நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த குடும்பத்தை தவிர வேற யாராவது அந்த பணத்துல கை வைக்க முடியுமா? அந்த பணம் வேற யாருக்கா வெளியில போகுமா? அந்த பணம் ஃபுல்லா அவங்க இதுதான். அப்ப அதுதான் நான் சொல்றேன், அது இது பிசினஸ், இது கட்சி. பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு கட்சி, இது வந்து ஒரு பிசினஸ் ஓரியன்டட் கம்பெனி. ஸோ இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க எப்படி நீங்க சொன்னாலும், நீங்க போன தடவை சொன்னீங்க அதானி அம்பானி தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கு தான் வந்து மோடி ஹெல்ப் பண்றாரு. கண்டிப்பா பண்ணுவாருங்க. அவங்க ஒரு நாட்டினோட டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அதானி மாதிரி ஒரு குரூப் இல்லைன்னா இந்த அளவுக்கு ஏர்போர்ட்ஸ் இவ்வளோ என்ன சொல்றது, ஒரு லேட்டஸ்ட் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் வந்திருக்காது. அவங்க ஒரு ஐடியா கொண்டு வராங்க, ஒரு புது ஐடியாவை ஒரு நாட்டினுடைய ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணணும்னு ஒருத்தர் நினைச்சு வரும்போது அது பிரதமர் வந்து ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்படிதான் நீங்க வந்து இதனால நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பாகுபடுத்தி பார்க்கவே முடியாது.